மக்களே பிக் பாஸ் 9 தமிழ் டைட்டில் தூக்கி கானா வினோத் கையில் கொடுத்துடலாம் போல இருக்கே. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. உள்ள ஒருத்தர் கெஸ்டா உள்ள போனார் இல்லையா, அவருமே பயங்கரமான ஒரு இன்டர் கொடுத்துருக்காரு. பார்த்துக்கோங்க. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்க பிபி ட்ரேக் பண்ணி பிக் பாஸ் 9 தமிழ்ல நேற்று ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பத்தி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. விஜய் சேதுபதி நம்ம மக்கள் செல்வன் ஹோஸ்ட் இருக்கார் இல்லையா, அவரோட பையன் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருந்தாரு ப்ரொமோஷன்ஸுக்கு. ஓகேங்களா, அவர் வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்காரு ஹாட் ஸ்டாரில். அது வந்துட்டு November 20 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்காக உள்ளே வந்திருந்தாப்புல வந்து ஒரு வேற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காப்புல. அது என்னது ஏதுன்றதை பார்த்துருவோமா? ஸோ வீடியோக்குள்ள பார்க்க மறக்க முடியும். லைக் பண்ணிக்குவோம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவேன். மாறகாம அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி லைக்கை தட்டி விடுங்க மக்களே. பார்த்து இந்த வீடியோக்கு ஒரு 500 லைக்ஸ் தட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வீடியோ ஒரு 10 பேர் சேரும். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். என்ன ப்ரோ சொல்கிற, கானா வினோத் டைட்டில் வினரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. வெளியே மக்கள் அந்த மாதிரி தான் சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. வீட்டுக்குள்ளே அப்படி தான் வந்துட்டு மக்கள் வந்துட்டு கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு எதிர்த்துட்டு இருக்காங்க அவரை. உள்ளே போகிற கெஸ்ட்டுகள்லாம் அவங்க வந்து பாராட்டுறாங்க. பார்த்துக்கோங்க, கானா வினோத்தா சும்மா மாசுப்பா, ஃபன் பண்ணுறீங்க, மக்களுக்கு எல்லாருமே உங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் வேற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இதை கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் வெளியவுமே இருக்குது மக்களே. கண்டிப்பாக மக்களுக்கு வந்துட்டு கானா வினோத்தை பயங்கரமாக பிடிச்சிருக்கு. அதுவும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வேறு லெவலில் பிடிச்சிருக்காங்க. அப்படியே பிடிச்சிட்டாரு. சின்ன பசங்கள்லேருந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரையும் பிடிச்சிட்டாரு கானா வினோத். அவரோட பஞ்சு அந்த இதனால. ஓகேங்களா, 3rd சீசன் சாண்டிக்கு அப்புறம் ஒருத்தர் அந்த ஃபன்னு ப்ளஸ் அந்த கண்டென்ட் மூலியமாக ஒரு பண்ணாருன்னா அது நம்ம கானா வினோத் தான் சொல்ல தோணுது. மனுஷன் வந்தோடனே கொஞ்சம் 10 நாள் அமைதியாக இருந்தாருங்க. ஃபஸ்ட்டு 10 நாள் அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் திவாகரோட ஒன்று சேர்ந்து ஒரு பண்ண ஆரம்பித்தார். அப்போ ஒரு கிராஃப் ஏறிச்சு. அப்படியே ஏறிச்சு. திவாகர் இல்லாமையும் ஒரு மேட்ரு பண்ணாப்புல. பாட்டு பாடிட்டு அப்படியே கவுண்டர் கொடுக்கறதாகட்டும். விஸ்வாசம் என்றால் என்ன தெரியுமா அப்படின்னு நம்ம பார்வை கேட்கும்போது, விஸ்வாசம் வந்து அஜித் நடித்த படம் அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்டர் கொடுக்குறது என்ன, ஒரு வேற மாதிரி ஒரு விஷயத்த ஃபன் பண்ணி ஒரு இதை செட் பண்ணிட்டாரு நம்ம கானா வினோத். இப்போ நம்ம சூர்யா சேதுபதி அவர்கள் வந்துட்டு நேற்று வந்திருந்தாரு நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ப்ரொமோஷன்ஸ்க்காக. ஓகேங்களா, ஸோ அந்த ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டு நல்லாவே போச்சு. கேம்லாம் வச்சுருந்தாங்க. அது வந்து ஒரு வெப் சீரிஸ். ஓகேங்களா, வெப் சீரிஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மாதிரி ஒரு வெப் சீரிஸு. அது November 20 நம்ம டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் வரப்போகுது. ஓகேங்களா, டிஸ்னி ஹாட் ஸ்டார்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஜியோ ஹாட் ஸ்டாரில் வரப்போகுது. ஸோ எல்லாருமே வந்துட்டு அதை பாருங்கள், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரேட்டிங் போல். ஸோ அதுக்கான வரும்போது நம்ம சூர்யா சேதுபதி ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்டை கொடுத்துருக்காரு நம்ம கானா வினோத்துக்கு. அப்படி என்ன ப்ரோ சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் சீசன் நம்ம சூர்யா அவர்கள் வந்துட்டு இந்த விடுதலை பார்ட்டுக்காக வந்திருப்பார் வீட்டுக்குள்ளே. அவருமே ஒரு பயங்கரமான இன்ட்டை கொடுத்துட்டு போயிருப்பாரு. அவங்க தான் லாஸ்ட்டில் டைட்டிலாக ஜெயிச்சாங்க. அப்படின்னா ப்ரோ கொடுத்துட்டு போனார்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சூப்பராக ஆடுறீங்க, லாஸ்ட் சீசன் டைட்டில் வின்னர்கிட்ட நம்ம சூர்யா அவர்கள் சூப்பராக ஆடுறீங்க, மக்கள் உங்களை விரும்புகிறாங்க, ரசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சூர்யா அவர்கள் சொல்லிட்டு போயிருப்பார். ரொம்ப வந்துட்டு இவர் வந்துட்டு தலை குனிஞ்சு வணங்கியிருப்பார் நம்ம முத்துக்குமரன் அவர்கள். இது பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நடந்திருக்கு. நம்ம கானா வினோத்தை தனியாக கூப்பிட்டு நம்ம சூர்யா சேதுபதி, நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்கண்ணே, வேறு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, மக்கள் எல்லாருமே உங்களை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். இப்போ என்ன ப்ரோ, கானா வினோத் தான் இந்த சீசன் டைட்டில் வின்னரான்னு கேட்டிங்கன்னா, அப்படி தான் போயிட்டுருக்கு மக்களே. நம்ம திவ்யா அவர்கள் ஒரு பக்கம் காம்படிஷனில் இருக்காங்க. மற்றபடி பெருசாக யாருமே இல்லை மக்களே. நம்ம பேப்பர் ரவுடி பெருசாக பண்ணுவார். அவர் மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தேன். மனுஷன் என்னன்னா இவ்வளோ சில்லறத்தனமாக பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ளே ரொம்ப கேவலமாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு நம்ம பிரஜன் அவர்கள். அதுவும் சாண்ட்ரா அவர்களும் சேர்ந்து ஒரு வேற மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு அவங்க 2 பேரும். திவாகர் இல்லாத குறையை இவங்க 2 பேரும் தீக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ இப்போ கானா வினோத் மேட்டுக்கு வருவோம். ஸோ கானா வினோத் இந்த சீசன் டைட்டில் வின்னரா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைட்டில் வின்னராக எல்லா தகுதியும் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட்ல கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக கானா வினோத்துக்கு அந்த தகுதி இருக்குங்க. கானா வினோத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்குது. கானா வினோத் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி உங்கள் பவர் காட்டுங்கப்பா, லைக்கை தட்டிட்டு காட்டுங்க. அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் கானா வினோத்துக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ கானா வினோத் மாசாக ஒரு கேம் பிளே கொடுத்துட்ருக்காருங்க. அதுவும் சென்னை சைடு ஃபுல்லாக அவருக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக. அதுவும் அந்த சென்னை அந்த சைடு ஃபுல்லாக, கானா சைடு ஃபுல்லாகவே அவருக்கு பயங்கர சப்போர்ட்டாக. மனுஷன் சும்மா இல்லாமல் திவாகர் அவர்கள் அவ்வளோ ஃபேன்ஸ் வச்சு வெளியே பயங்கரமாக சம்பாரிச்சு வச்சுருக்காரு மனுஷன் கானா வினோத். அவரை போய் நோண்டலாமா, நீ எந்த ஏரியாவிலேருந்து வந்தவன் தானே, வெட்டி பையன் தானே, கேரம் போர்டு ஆடினவன் தானே அப்படின்ற மாதிரிலாம் பேசினா அவங்க ரசிகர்கள்லாம் வெளில சும்மா இருப்பாங்களா? கானா வினோத்துக்கு இருக்க ரசிகர்கள். அதனால தான் வந்துட்டு ஒரு வேறு மாதிரி ஒரு விஷயம் பண்ணி அண்ணன் இப்போ வெளியே வந்தும் வாய் அடங்கலை மக்களே. வெளியே வந்ததுக்கப்புறம் சும்மா இல்லை, என்ன பண்ணுறாரு, அந்த விஜய் டெலிவிஷனில் நம்ம ஜாக்லின் அவர்களை இன்டர்வியூ எடுத்திருக்காங்க நம்ம திவாகர் அவரை. ஓகேங்களா, அதில் நம்ம ஜாக்லின் அவர்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டாங்க. கானா வினோத் டைட்டில் வினரானா என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே நிறைய வார்த்தைகளை விடுறாருமா, அவருமே எவிக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார். ஓகேங்களா,
அந்த விஷயத்தை அவர் சொல்லும்போது அவர் மனசில் எவ்வளோ ஜெலஸ் இருக்குன்றது அப்போ தெரிஞ்சு வந்துச்சு. ஓகேங்களா, என்னதான் மனுஷன் சிரிச்சு பேசினாலுமே எவ்வளோ ரியலாக அங்கே வந்துட்டு நம்ம கானா வினோத் திவாகர் எவிக்ட் ஆகும்போது அழுதாப்பிலன்றதை அவர் நினச்சாரா இல்லையான்னு தெரில. அப்போ சிரிச்சுக்கிட்டு அப்போ நல்லவர், கானா வினோத் நல்லவர் அப்படின்ற மாதிரிலாம் அங்கே பேசிட்டு இங்கே வந்து அவருமே நிறைய வார்த்தை விட்றாரு, அவர் எவிக்ட் ஆகிடுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஜாக்லின் அவர்கள் சொன்னாங்க, ஒரு வேறு மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க. என்ன விஷயம்னா வந்துட்டு கானா வினோத் வந்துட்டு என்னோட ஃபேமஸில் தான் அவர் வந்துட்டு ஃபேமஸ் ஆகிக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னீங்க. அது இந்த லெவலில் இருக்கு. ஆமாம்மா நாம் ஒரு ஆல்ரெடி ஒரு ஃபேமஸாக இருக்கும், நம்ம வந்துட்டு டிக்டாக் பண்ணி நம்ம உலகம் முழுக்க நம்மளுக்கு ஃபேன்ஸ் இருக்குது. இவர் இப்போ தான் வந்துட்டுருக்காரு இல்லையா, அதனால் நம்மளை வச்சு ஃபேமஸ் ஆகிறா ட்ரை பண்ணுறாரு அப்படின்னும் போது நம்ம ஜாக்லின் அவர்கள் வேறு மாதிரி ஒரு எலவேஷன் கொடுத்து நம்ம கானா வினோத்தை தூக்கி பேசியிருப்பாங்க. அங்கே தெரிஞ்சது கானா வினோத்தோட பவர் என்னென்னு. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஃபோனு கீன்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கானா வினோத் அவர்கள் பிரபலம் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்லின் அவர்கள் சொன்னபோது தான் வேற மாதிரி இருந்துச்சு மக்களே. ஏன்னா அவர் அப்பையிலேருந்து வந்துட்டு கானா பாடி கீழேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் தான் நம்ம கானா வினோத். ஓகேங்களா, பெருசாக அவருக்கு பேக்ரவுண்டு எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப ஏழ்மை குடும்பத்துலேருந்து வந்து கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணி ஒரு கானா துறையில் வந்துட்டு மேல் வந்து இங்கே வந்துட்டு பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோவில் பயங்கரமாக ஒரு சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்காரு, வேறு மாதிரி கலகிட்டு இருக்காருன்னு சொல்ல தோணுது. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் பண்ணிகிட்ருக்காப்புல. சூர்யா சேதுபதி வந்து ஒரு பயங்கரமான இன்ட்டை கொடுத்துட்டாரு. அதிலே நம்ம கானா வினோத் புரிஞ்சுக்கிட்டாப்புல, ரைட்டு நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குது, விஷயம் இருக்குது, நாம் இதுக்கப்புறம் அடித்து நவுத்திடலாம், இதுக்கப்புறம் கேம் பிளே எப்படி ப்ரோ. சில பேர் சொல்கிறாங்க திவாகர் போயிட்டார் ப்ரோ, கானா வினோத் கேம் பிளே முடிஞ்சு ப்ரோ, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது, அவ்வளோதான், படுத்துருவார் ப்ரோ, அடுத்த ஒரு 3-4 வாரத்தில் எவிக்ட் ஆகிடுவார் ப்ரோ, ஒரு 80வது நாளில் வீட்டுக்கு அமைச்சிடலாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. வாய்ப்பே இல்லை ராஜா, எழுதி வச்சுக்கோங்க. ஷுவர் ஷாட் ஃபைனலிஸ்ட்டுங்க, டைட்டில் ரேஞ்சில் பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஓட்டுகள் வருது பார்த்தீங்கன்னா. அஃபீஷியல்லே வந்துட்டு தாறுமாறான ஓட்டுக்கள் கானா வினோத் மற்றும் திவ்யாவுக்கு தான் வருதுங்க. இப்போது நான் சொல்கிறேன், கானா வினோத் இப்போ இருக்கிற வீட்டுக்குள்ளே எவ்வளோ இருக்காங்க, 16 பேர் இருக்காங்களா. 16 பேரில் யாருக்கு ஹையஸ்ட் ஓட் பேங்க் இருக்குன்னா கானா வினோத் மற்றும் திவ்யா அவர்களுக்கு தான் ஹையஸ்ட் ஓட் பேங்க் இருக்குது. இவங்க 2 பேருக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் போட்டியே. இவங்களுக்கு தான் போட்டியே அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளே தான் போட்டியே. இதுக்குள்ளே யாரும் அன்எக்ஸ்பெக்டடாக வராங்களான்னு கேட்டிங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. யாருன்னா அவங்க வந்துட்டுருக்காங்க. அது யாருன்னு நான் சொல்கிறேன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பயங்கரமான புத்திசாலினா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவங்க கண்டிப்பாக இவங்க 2 பேருக்குள்ளே நடுவில் வராங்க, ஓட் பேங்கை எடுத்துக்கிட்டு பயங்கரமாக பவர்ஃபுல்லாக. ஓகேங்களா, அவங்க வந்துட்டு அந்த கேம் பிளேவை பக்காவாக பிடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுமே இவங்க 2 பேருக்குள்ளே வந்துடுவாங்க. பயங்கரமான ஒரு டஃப்பான கேம் பிளே போகும், கேம் இன்ட்ரெஸ்டிங் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அது யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி அதுக்கு லைக் பண்ணுறேன். நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ கானா வினோத் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி கிடைச்சதுன்னு தான் சொல்ல தோணுது. அவர் ஃபுல்லாக ஃபன் பண்ணது, அவர் கொடுத்த அந்த ஃபன் கண்டென்ட், கேம் பிளே எல்லாத்துக்கும் நம்ம சூர்யா சேதுபதி அதுவும் நம்ம ஹோஸ்டோட பையனே வந்து வீட்டுக்குள்ளே நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க சார், சூப்பராக விளாண்டுருக்கீங்க, மக்கள் உங்களுக்கு ரொம்ப விரும்புகிறாங்க, இதேமாதிரி கண்டினியூ பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு. வேறு எந்த கண்டஸ்டனுமே சொல்ல. என்ன சொன்னார்னா, மற்ற எல்லாருக்குமே என்னதான் உங்களை அப்பா திட்டினாருமே உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு அப்பா அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். தவிர கானா வினோத்துக்கு தான் ஒரு ஸ்பெஷலாக ஒரு இன்ட்டை கொடுத்து நம்ம சூர்யா சேதுபதி முடிச்சிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது, புரிஞ்சிக்க வேண்டியதான். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு மக்களே. ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்டுட்ருக்கலாம், ப்ரோ ஓட்டிங் ஆர்டர் சொல்லு ப்ரோ, அஃபீஷியல் ஓட்டிங் ஆர்டர் வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். அடுத்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்குங்க உங்களுக்காக. Day 1க்கான அஃபீஷியல் ஓட்டிங் ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் அஃபீஷியல் ஓட்டிங் ஆர்டரில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.